வணக்கம். ஆசிரியர் பள்ளி அத்தனைப்படம் தூத்துக்குடியில் நாங்கள் 9ஆம் படிக்கிறோம். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா காற்று மாசுபடுவதை தடுக்க போகிறோம். எப்படின்னா ஒரு இதில் தூய்மையான காற்று, ஒரு இதில் அசுத்தமான காற்று எடுத்துக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டப்பா எடுத்துக்கணும். கத்தி தவிர கத்தியை முன்னே காட்டணும்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும். தொழிற்சாலை வர்ற காற்றுகள், வண்டியில் ஓடுற காற்றுகள், நம்ம செயற்கை காற்று செட்டேட்டோட காற்றுகள்லாம் ரொம்ப தாவரங்களை பாதிக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா காற்று மாசுபடுறதை தவிர்க்கலாம். இது மூச்சு திணறல், கேன்சர், புற்றுநோய் அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். தொழிற்சாலையில் வர்ற காற்று, வண்டியில் ஓடுற காற்று, ஸ்டெர்லைட்டில் ரொம்ப பெரிய கம்பெனியில் வர்ற காற்றுலாம் பழம் பொருள்லாம் பாதிக்குது. அதனால தான் காற்று மாசுபடுது. அதனால தான் எல்லாருக்கும் மூச்சு திணறல், புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு அந்த மாதிரி வருது. அதை நம்ம தடுக்கணும்னா இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கருப்பு கலர் ஆகுது பாருங்கள். இந்த கருப்பு கலர் ஆவி இது தூய்மையான காற்று வெளிவிட போகுது. வெளிவிட்டால் தான் மக்களுக்கு நல்ல ஒயாமல் கேன்சர் வருது அப்படிங்காங்க தெரியுமா. அது லங்ஸில் கேன்சர், நுரையீரல் கேன்சர் அப்படிங்காங்களே, அதெல்லாம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி நல்லா அது மரங்களை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இது பறவைகள், விலங்குகள் எல்லாம் உயிர் வாழ எதுவானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இது கவர்மெண்ட்டு சொன்னாங்கன்னா அவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஆஸ்பத்திரியில் அந்த மாதிரிலாம் இப்படி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணி இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வண்டியில் ஓடுற ஸ்கூட்டரில் வர்ற புகை அதை தடுக்கணும்னா லாங்காக ட்ராவல் பண்ணும்போது ஸ்கூட்டரில், அது மட்டும் இல்லாமல் வண்டியில் நம்ம லாங்காக ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் வர புகை அதெல்லாம் மரங்களை பாதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களே ரொம்ப பாதிக்குது இப்போது. அதனால லாங்காக ட்ராவல் பண்ணும்போது அது பஸ்ஸில், காரில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள். அது மக்களுக்கு எதுவாக இருக்கும். அது மாதிரி இது மூலமாக புற்றுநோய் அவங்களே மனிதர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுத்திக்கிறாங்க. விலங்குகள், பறவைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா கொஞ்சமாச்சு நம்ம ட்ராவலை ஸ்லோ பண்ண பார்க்கணும். நம்ம ட்ராவல் நம்ம பண்ண புகை அதிகரிக்கும். அதிகரிக்கும் போது தூத்துக்குடி மாசாக அடையும், நம்ம தமிழ்நாடு மாசு அடையும். அதை தடுக்கணும்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஆஸ்பத்திரி கிட்ட தொழிற்சாலை கிட்ட வர்ற புகையெல்லாம் குறைச்சா தான் நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அது விழிப்புணர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல புகையை குறைச்சா தான் தாவரங்கள், செடி கொடிகள் வாழும். அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம மாசுல்லா தமிழ்நாடு உருவாக்க முடியும். இதன் மூலமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அவங்களாம் பாதி வயசு சாப்பிட்றாங்க. அது தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த விழிப்புணர்வாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆஸ்பத்திரி பக்கம் அந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு புற்றுநோய் அதெல்லாம் கெடுக்கலாம். என் பேர் சவிதா. என் பேர் அபிலேஷ். என் பேர் காலிஃபி. என் பேர் பாலியம். என் பேர் ஜெயக்குமார். தேங்க்யூ. ஓகே.